entertainment and with the live band music. Followed by that, இன்னைக்கு நம்ம இந்த மேடையில ராயல் கேர் அப்படின்னு சொல்றோம்னா கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்திற்கு ஒரு பெரிய ஒரு புள்ளி வைத்தவர் அப்படின்னா நம்மளோட சேர்மன் அவர்கள். சோ சேர்மன் அவர்கள் பல விருதுகள் வாங்கியிருந்தாலும் நம்மளோட ராயல் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அட்ரஸ் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காகவும் ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் மாதேஸ்வரன் சேர்மன் ஆஃப் ராயல் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டு கிவ் அவே த ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் டு அட்ரஸ் தி கேதரிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த விழாவிற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் நமது இணை இயக்குனர் ஜேடி டாக்டர் கௌரி அவர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு நமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த அம்மா இப்போ மோனா அவங்க சொன்னது உங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சுதான் தெரியல. நம்ம ஹாஸ்பிட்டல் இனாகிரேஷன் 2016 நடந்தப்போ அந்த அம்மா எம்சிஆர் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அங்கே அதைத்தான் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. டாக்டர் மாதேஸ்வரன் புள்ளி வைத்தார் என்று 2-3 முறை அவர்கள் அறிவித்தார்கள். நான் புள்ளியை வைத்திருந்தாலும் அதற்கு கணா போட்டது எனது நண்பர்களும் பின்பு வந்து சேர்ந்த மருத்துவர்களும் தான். அதாவது எனது நண்பர்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்கும் நான் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மருத்துவமனை ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த மருத்துவமனையை சேர்ந்த யாருக்கும் அப்பொழுது துணி கூட இருந்ததாக நான் நம்பவில்லை. எனது நினைவிலும் அது இல்லை. நாங்கள் இது இங்க இருக்கிறவங்க யாரும் இங்க இருக்க மருத்துவர்களால் பல பேரால் அதை நம்ப முடியாது. அதுதான் உண்மை. ஒரு மருத்துவமனையை நல்ல மருத்துவமனையை அனைத்து வகையிலும் ஒரு நல்ல மருத்துவமனையை சேவைங்கிறத விட ஹெல்த் சர்வீசஸ், அதாவது ஹெல்த் ப்ரொவைடரா ஒரு குட் ஹாஸ்பிட்டலை இந்த ஏரியா மக்களுக்கும் எங்களை தேடி வருபவர்களுக்கும் ப்ரொவைட் பண்ணணும். அதை ப்ரொவைட் பண்றதுக்கு வேண்டிய டெக்னாலஜி பூராத்தையும் உள்ள கொண்டுட்டு வரணும். மேன் பவர் பூராத்தையும் உள்ள கொண்டுட்டு வரணும். அது 2 இருந்தால் தான் டாக்டர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். டாக்டர்ஸ் மட்டும் தனியாக ப்ரொவைட் பண்ண முடியாது. டெக்னாலஜி வேணும், மேன் பவர் வேணும். ஸோ அதை அனைத்தும் சேர்த்து ஒரு நல்ல மருத்துவமனை வழங்குவதுதான் இந்த ராயல் கேர் ஆரம்பித்ததின் அடிப்படை முயற்சி. அதன் பிறகு அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 14-17 மாதங்களில் ராயல் கேர் மருத்துவமனை 1100 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக மாறப்போகிறது. அது இந்த ரீஜன்ல பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல். 1100 பெட்ஸ்ங்கிறது இந்த ரீஜன்ல பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல். அதோடு சேர்த்து ஒரு போன் பேங்க், ஐ பேங்க், ஸ்கின் பேங்க், பர்ன்ஸ் யூனிட், பாய்சன் சென்டர், ரீஜனல் பாய்சன் சென்டர் எல்லாம் அதனுடன் சேர்ந்து அமைய போகிறது. ஒரு மருத்துவமனையில் எத்தனை வசதிகளையும் சேர்த்து ஒரு மருத்துவமனை மூலியமாக மக்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய முயற்சிப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் ராயல் கேர் மருத்துவமனை ஈடுபட்டுள்ளது. அது நிச்சயமாக நடைபெறும். கூடிய விரைவில் அது நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாக்டர்ஸ்ங்கிறது நானும் ஒரு டாக்டர் தான். நான் ஒரு நியூரோசர்ஜன் தான். இந்த நம்ம படிச்சு முடிச்சுட்டு வர்றோம், பிராக்டிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அது ஒரு ஆரம்பகட்ட காலகட்டம். அது ஒரு அனுபவம். 5 ஆண்டுகள் முடியும் போது அது ஒரு அனுபவம். 10-15 ஆண்டுகள் முடியும் பொழுது அது ஒரு அனுபவம். 25 ஆண்டுகள் முடியும் பொழுது அது வேறு மாதிரியான அனுபவத்தை எல்லோரும் பெற்றிருப்போம். மருத்துவ ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் அது உண்மைதான்.
இது ஒரு டஃப் ஜாப். இது வந்து மித்த ப்ரொஃபஷனோட இதை கம்பேர் பண்ண முடியாது, எந்த விதத்திலையும் கம்பேர் பண்ண முடியாது மித்த ப்ரொஃபஷனோட. ஒரு கன்சல்டன்ட் அப்படிங்கிறது அது ஒரு கண்டினியூஸ் ஜாப், 24/7 கண்டினியூஸ் ஜாப் தான். அதைத்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ப்ரொஃபஷன்லையும் கண்டினியூஸ் ஜாப் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஃபோன் வந்து கொண்டே இருக்கும், மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கும், திருப்பி திருப்பி செல்ல வேண்டியது இருக்கும். இப்பொழுது டெக்னாலஜி, இப்போ வாட்ஸ்அப்பு அது இது வந்ததுனால ஸ்கேன் மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் ஃபோனில் பார்த்து சிலதை ஆர்டர் பண்ணிட முடியுது. அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் விரைவில் மருத்துவமனை செல்ல வேண்டிய தேவை வருகிறது. டெக்னாலஜி அந்த வகையில் கொஞ்சம் உதவி செய்திருக்கிறது. மருத்துவருக்கு குடும்ப வாழ்க்கை என்பதும் ஒரு மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலை தான். அது 2 பேர் மருத்துவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய சூழ்நிலை வீட்டில். இதை அனைத்தையும் கடந்துதான் உலகில் அனைத்து மருத்துவர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். பல மருத்துவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் அவர்களோட சந்ததி வந்து மருத்துவர்கள் ஆக வேண்டாம் என்று ஒரு ஒரு கொள்கை முடிவு தான் அது. மருத்துவர்களுக்கு நம்ம பையனும் கொண்டு மருத்துவர் ஆக வேண்டாம், வேற எதையாவது படிச்சுட்டு பெரியா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது ஏன் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். எந்த ஒரு ஒர்க்குக்கும் ப்ரொஃபஷனுக்கும் எதா இருந்தாலும் மணிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தானே. மணிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். பொருளாதாரம் என்பது எல்லோரும் நினைப்பது போல் மருத்துவர்கள், பெரிய மருத்துவர்கள், மிகப்பெரிய மருத்துவர்களோட பொருளாதாரமே மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. பர்சனலா எனது அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் வந்து ஒரு 2400 சதுரடியில் ஒரு 10 சைட் வாங்கி போட்டிருந்தேன்னா இந்த 20 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி சம்பாதித்ததை விட அதிகமாக சம்பாதித்திருப்பேன் என்பதுதான் உண்மை. பணத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி பேசவில்லை. பொருளாதாரம் என்பதும் மிகவும் முக்கியம். உலகம் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. என்கிட்ட 100 ரூபா இருந்தால் தான் நான் செலவு பண்ண முடியும். மோகனை கொடுக்க அப்படியா, டெய்லி செலவுக்கு கொடுக்க மாட்டேன். அது மிகவும் முக்கியம். அந்த வகையில் இந்த ப்ரொஃபஷன் வந்து ஒரு மிகப்பெரிய அட்ராக்டிவ் ப்ரொஃபஷன் கிடையாது. பொருளாதாரம் அடைவதற்கு உண்டான பார்க்கிறப்ப இது ஒரு பெரிய அட்ராக்டிவ் ப்ரொஃபஷன் கிடையாது. இரண்டாவது சாட்டிஸ்பாக்சன். நம்ம கஸ்டமர்ஸை 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின். பண்ணவே முடியாது, என்றும் பண்ண முடியாது. அப்புறம் இப்ப வந்து சமீப காலங்களில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக அட்டாக்ஸ் வேற. பல மருத்துவர்களுக்கு அடி, உதை, கழுத்து வெட்டப்படுகிறது, கைகால்கள் வெட்டப்படுகிறது. இது வேற. உயிரை படைய வைத்து வேற வேலை செய்ய வேண்டும் மருத்துவர்கள். இதுவும் நடைமுறை. மருத்துவர்கள் இப்படி திரும்பினாலும் குற்றம், அப்படி திரும்பினாலும் குற்றம். உடனடியாக அதை ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவர் 20 ஆண்டுகள் ஒரு பிராக்டிஸை பிக்கப் பண்ணி அவரை சுற்றி ஒரு பிக் கிரௌடை சேர்த்தி அவர் வந்து ஒரு பேரு போலும் அடைவதற்கு அவர் கொடுக்கும் விலைகள் மிகவும் அதிகம். அந்த மருத்துவரை வந்து அப்படியே ஒரு செகண்ட்ல சாட்சி விட்டுட்டு போக முடியாது. அது நடக்கிறது. அதற்கு வந்து சகலரும் துணை போகிறார். 20 ஆண்டு உழைப்பை அப்படியே உதாசீனப்படுத்த அப்படி தூக்கி எறிஞ்சு அவரை ஒன்றுகொள்ளாமல் பண்ணுவது 5 நிமிடத்தில் நடக்கிறது. அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அது சரியான காரியமா? மற்ற எந்த ப்ரொஃபஷன்லையாவது அது நடக்குதா? ஏன் மருத்துவ மதையும் மருத்துவங்கிற ஒரு ப்ரொஃபஷனை மட்டும் இப்படி அட்டாக் பண்ணுது? இதெல்லாம் ஒரு சரியான அணுகுமுறையாக கருதவில்லை. இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட காரணத்தால், பணியை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அனைத்து மருத்துவர்களும் எங்களை நாடி வரும் நோயாளிகளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய முயற்சி செய்கிறோம். சில நேரங்களில் நல்லது ஏற்படாமல் போகிறது. நாங்கள் முயற்சி செய்கிறோம், குணமாகாமல் போய்விடுகிறது. நோயாளிகள் வரும் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. அந்த டிசீஸோட சீரியஸ்னால அதை குணப்படுத்த முடியாமல் போகிறது. அனைத்தையும் கடந்து அனைத்து மருத்துவர்களும் நோயாளிகளுக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள், நல்லதை செய்ய மட்டுமே முயற்சிப்பார்கள் என்பது உண்மை. அது உண்மைதானே. எல்லோரும் மனிதர்கள் தான், மனிதர்கள் நல்லதைத்தான் செய்ய முயற்சிப்பார்கள். அதனால as doctors we try to perform every day, try to do good for our patients.
there is a cost, செலவினங்கள் இருக்கிறது, செலவை ரெக்கவர் பண்ணித்தான். மருத்துவமனைகளுக்கு பேங்க்ஸ் வந்து சேவை தொழிலில் இருக்கிறீர்கள், அதனால 1% வட்டி கொடுக்கணும்னு எந்த பேங்க்கும் கொடுக்கறது இல்லை. எல்லா இண்டஸ்ட்ரீஸோட தான் அந்த இண்டஸ்ட்ரியும் கருதப்படுகிறது. இந்திய நாட்டில் இன்னும் மருத்துவமனைகள் என்பது இன்னும் நான் ப்ரையாரிட்டி செக்டாரில் தான் இருக்கிறது. இட் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி செக்டார், இட் இஸ் நாட் அ நான் ப்ரையாரிட்டி செக்டார் என்பது உண்மை. இது அனைத்தையும் தாண்டி என்னை சேர்ந்த மருத்துவர்கள், எங்கள் மருத்துவமனை டாக்டர்ஸ் கோவிட் நேரத்திலேயும் அதன் பின்பும் மாபெரும் முயற்சிகள் செய்து பல்வேறு உயிர்களை காப்பாற்றி அனுதினமும் நடக்கும் ஆபரேஷன்ஸ், ரெகுலர் எயில்மெண்ட்ஸுக்கு வருபவர்களையும் கவனித்து மிக பெரும் சேவையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் பணியை மதித்தும் அவர்களுக்கும் ஒரு ரெகக்னிஷன் பண்ணணும். இல்லை, எல்லாருக்கும் அந்த ரெகக்னிஷன் மட்டும்தான் முக்கியம். அதை எப்படி பண்ணுகிறோம், எந்த நேரத்தில் பண்ணுகிறோம் என்பதும் முக்கியம். சில ரெகக்னிஷன் தெரிந்து நடக்கிறது, சில ரெகக்னிஷன்ஸ் தெரியாமல் நடக்கிறது. அனைத்து ரெகக்னிஷனையும் தெரிந்தே பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு ஃபேமிலி கேதரிங்கில் சேர்த்து அனைவரையும் அழைத்து வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஒரு கெட் டுகெதர் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு வீடு செல்ல வேண்டும் என்று இந்த ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ரேடியோ மிர்ச்சிக்கும் எங்களை சார்ந்த சிஓ மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ரேடியோ மிர்ச்சி மூலியமாக கோவிட் வாரியர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. எங்கள் டாக்டர்ஸும் நிறைய கோவிட் வாரியர்ஸை வந்து விருதுகள் பெற்று சென்றார்கள். இன்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் இந்த விழாவில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த உங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் சாதனையாளர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எங்கள் மருத்துவமனையின் மருத்துவர்கள் சாதனை பல்வேறு வகையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். புதிதாக பல சாதனைகள் நிகழும். வருங்காலத்தில் இந்த மருத்துவமனை இந்த ரீஜன்ல மட்டுமில்லை, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைத்தியம் மருத்துவ முறையில் கொண்ட ஒரு மருத்துவமனையாக மாறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் எல்லோரும் உடனிருந்து உதவி புரிந்து நமது மருத்துவமனையை முன்னெடுத்து செல்வதில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. OG Chief Government Headquarters இருக்காங்க, hospital from Pollachi, and we are super proud. Dr. M. Gauri MBBS DGO அவர்களுக்கு நல்ல உற்சாகமான கைத்தட்டலோடு அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் பெருசாக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க போகிறதில்ல. இல்லை, இப்போ நான் நினைக்கிறேன் ஈவினிங் எல்லாம் பிஸி ஓபியில் இருக்க டைம்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு மச் யூ ஆர் என்ஜாயிங். ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன். இந்த அவார்டு வாங்குகிற எல்லாருக்கும், எல்லா டாக்டர்ஸ்க்கும். டாக்டர்ஸ் டே வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, நம்ம லேட்டாக தான் செலிப்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். முதல்ல அருமையாக பாடின டாக்டர் மேடமுக்கு ஒரு பெருசாக கைத்தட்டலே வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. மேடம் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஓகே, ரொம்ப அருமையாக இருந்தது. வேற என்ன சொல்றது, முக்கியமா ஆக்சுவலா அடிஷ்னல் சார்ஜ் வந்து எங்க ஜாயிண்ட் டைரக்டர் லீவ்ல இருக்கனால அடிஷ்னல் சார்ஜ் பெருசா இல்லை. அதர்வைஸ் ஐ எம் டெப்டி டைரக்டர் ஃபேமிலி வெல்ஃபேர் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர். ஃபேமிலி வெல்ஃபேர் பத்தி பேசுறேன்னு சொன்னா ஐ கேன் டாக் ஃபார் அ லாங் டைம். இங்க வந்து ஐ டோன்ட் நோ ஹவு மச் டு டாக். ஆனா என்ன சொல்றேன்னா, வடிவேலு சொன்ன மாதிரி வரலாறு முக்கியம் அமைச்சரே. ஐ வாண்ட் டு டெல், முக்கியமான விஷயம் வந்து டாக்குமெண்டேஷன். டாக்டர்ஸ் தயவு செய்து மெடிக்கோ லீகல், சார் சொன்ன மாதிரி நிறைய மெடிக்கோ லீகல் இஷ்யூஸ், சரிங்களா? இம்மென்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம் மாதிரி நீங்கள் பேசுகிற ஒன்றும் சில சமயம் நமக்கு தெரியாது. எவ்ரி திங் இஸ் பீங் ரெக்கார்டட், சரிங்களா? நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் வருது நமக்கு. அதனால டாக்குமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பேஷண்ட் கிட்ட என்ன சொன்னாலும், ஐ டோன்ட் நோ, பப்ளிக்கும் இருக்காங்க, டாக்டர்ஸும் இருக்காங்க, முக்கியமாக டாக்குமெண்டேஷன் என்னோட சைடில் சொல்ல வேண்டியது. டாக்குமெண்டேஷன் முக்கியம், இல்லாட்டி நிறைய டைம் ப்ராப்ளம்ஸ் ஆகுது. அதனால் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு ஓஜி டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப கான்டாக்டு, மேடம் எல்லாம் தான். ஏன்னா ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் எப்போ பாரு வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸு
அது முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஸ்கேன் சென்டர்ஸ் நம்ம சார் ஜாயிண்ட் டைரக்டர் சார் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சார் ஸ்கேன் வந்து ராயல் கேர், அதில் எல்லா விஷயத்துலையும் வந்து ராயல் கேர் ஐ திங்க் இட் இஸ் எக்ஸலிங் தான். அதர்வைஸ் நத்திங் மச் டு சே. ஒன்ஸ் அகைன் கோவிட் டைம் அதே மாதிரி சொன்ன மாதிரி நாங்களாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சொல்றது, என்ன நடக்குதுன்னே தெரியாம சுத்திட்டு இருந்தோம். ஊரே அமைதியா இருந்தது, நாங்க மட்டும் வெளியில சுத்திட்டு இருந்தோம் அந்த டைம். அப்ப பார்த்தா ராயல் கேர் தான் வந்து எங்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி கோவிட் வாரியர்ஸ். இந்த டைம்ல ஐ வாண்ட் டு ரிமெம்பர் டாக்டர் கிருஷ்ணானந்தா சார். அவர் மறக்க முடியாது, அந்த டைம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் சார். வந்து எங்களுக்கெல்லாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து I don't know, I still remember Royal Kerala, I remember only sir. I thank our chairman sir, and I thank one and all of you for inviting me for this. Thank you all. அவர்களுக்கு the real Royal Care Award is going to now. நல்ல ஒரு பலத்த கைதட்டலுடன் உங்களுக்கு தான் sir, and we are super proud, ladies and gentlemen. What is the visionary in healthcare award? Man, ground level work எல்லாமே பண்ணதுனால the visionary leader award goes to our beloved chairman. நல்ல ஒரு பலத்த கைதட்டல் மீண்டும் மறுமுறை அவருக்காக. Infertility specialist, advanced laparoscopy and robotic surgeon. The royal heroes Doctors Day award நல்ல ஒரு பலத்த கைதட்டலுடன். Actually, எனக்கு ஆசை. V. Arul Selvan, consultant neurologist, with a huge round of applause. Annapurni, chief consultant, histopathologist. Congratulations, Dr. S. Annapurni. And next, the Royal Hero Award goes to Dr. M. N. Shivakumar, Head Institute of Critical Care Medicine. Congratulations, Doctor. And the Royal Hero Award goes to Dr. P. S. Chandrasekhar, Consultant Pediatrician and Neonatologist. Congratulations, Doctor. Dr. P. Velayudham, Consultant Endocrinologist and Diabetologist. Congratulations, Doctor. The Royal Hero Award goes to Dr. R. Chandra Mohan, Consultant Interventional Cardiologist, with a huge round of applause. And the Royal Care Hero Award goes to Dr. Nachi Muthukumar, Consultant Physician and Diabetologist. Huge round of applause to him. And the real Royal Hero Award goes to Dr. N. Senthil Kumar, Consultant Radiologist. A huge round of applause. Congratulations, Doctor. The Royal Hero Award goes to Dr. Priya Vadana, actually singer, Consultant and Rehabilitation in charge. Consultant Physiatrist and Rehabilitation in charge. Congratulations. The Royal Hero Award goes to Dr. K. Raghuraja Prakash, Consultant Neurosurgeon. Huge round of applause to him.
Hero Award goes to Dr. S. Arun, consultant physician and diabetologist. Congratulations, the Royal Hero Award goes to Dr. Madheshwaran Mani, consultant rheumatologist. Adi, congratulations. The Royal Hero Award goes to Dr. S. Kalaivani, consultant obstetrician and gynecologist. Congratulations, Doctor. The Royal Hero Award goes to Dr. P. Karthikeyan, consultant medical gastroenterologist and hepatologist. A huge round of applause to him. Congratulations, Doctor. The Royal Hero Award goes to Dr. Ram Raj, consultant interventional cardiologist, with huge round of applause to him. Congratulations, Doctor. The Royal Hero Award goes to Dr. E. Muthukumar, consultant anesthesiologist. Congratulations. The Royal Hero Award goes to Dr. S. Rajadi Rajan, consultant radiologist, with huge round of applause. Congratulations, and the Royal Hero Award goes to Dr. M.R. Jeevapriya, consultant transfusion medicine and blood bank medical officer. Huge round of applause to her. Congratulations. And the Royal Hero Award goes to Dr. P. Kritika, consultant radiologist. Huge round of applause to her. Congratulations, ma'am. The Royal Hero Award goes to Dr. P. Janardhanan, consultant in Master Health Checker. Hearty congratulations, Dr. Devi Gayatri, consultant general medicine and diabetologist. Royal Hero Award goes to Dr. Devi Gayatri, consultant general medicine and diabetologist. Hearty congratulations, ma'am. The Royal Hero Award goes to Dr. Divya Anubraj, consultant MG physician. Huge round of applause to her. Consultant ENT, head and neck surgeon.
Ladies and gentlemen, please put your hands together and the royal heroes from Royal Care Super Speciality Hospital.